This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application அப்படிங்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் வந்து இப்போது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் BuyMode e-shopping அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோ, நடக்கக்கூடாதது நடந்துருமோ? எத்தனை பேருக்கு புரியுது? மற்ற எதுவும் உனக்கு பயமே இல்லை, சத்தியமாக பயம் இல்லை. போலீஸ்காரனுக்கு பயப்படுறதில்லை, மாமான்னு கூப்பிட்ற மனசாட்சி இல்லாமல். ஒரு நாள் மட்டும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண அப்போ தான் உனக்கு தெரியும். அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், கண்ட கோயிலில் போய் காவல் தெய்வன்றேன், அந்த தெய்வத்துக்கே இந்த தெய்வம் தான் காவல் இருந்து திருண்டு போனதை கூட்டின்னு வருது. அப்போ இதுங்க தானே காவல் தெய்வம். புரிஞ்சு நான் அதை கண்ணதிற்கே பார்ப்பேன். திருடின்னு போன சிலையே வரும்போது நான் அதுக்கே பூஜை பண்ணுவேன். ஆனால் போலீஸ் முக்கியம்னு உணர மாட்டேன். மற்ற ஊருக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும். சிரிச்சினே உள்ளே கூட்டின்னு போய் எவ்வளோ ராட் அடிக்கிறாங்கன்னு. இவனுக்கு வெளியே தான் டஃப்பாக இருக்காங்க, தவிர குழந்த மாதிரி இருக்காங்க நம்ம ஊரில். இது அன்வான்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். எப்போவுமே நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிற விஷயம், நீ மனுஷனை மதிக்க எவ்வளோனா டைம் எடுத்துக்கோ. ஆனால் போலீஸ்காரனை மதிக்கிறது இமீடியட் ஹேபிட் வந்துடும். அது என்னோட ரிக்வஸ்ட். முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலனாலும் ட்ரை பண்ணுங்க எனக்காக. ஏன்னா நீரும் கிடையாது, நிழலும் கிடையாது, சன்ஸ்கிரீன் போடாமல் தண்ணி தாகம் எடுத்துன்னு கண்டவனுக்காக நின்றுன்னு அதெல்லாம் பார்த்தா தான் உனக்கு தெரியும். போலீஸ்கார் குடும்பமாக இருந்தால் தான் உனக்கு அதோட கஷ்டம் தெரியும். நீ நிம்மதியாக உன் வீட்டில் வாழ்கிறதுக்கு காரணமே கடவுள்லாம் கிடையாது, போலீஸ்காரன் இருக்கான்ற தைரியம் தான். அவங்களையும் கெட்டவன் இருக்கலாம், ஏன்னா அவங்களும் மனுஷன் தானே. ஆனால் போலீஸ்காரனா இருந்தாலே அவன் நல்லவன் தான். அந்த புத்தி வந்துடணும். எந்த ஊருக்கும் போக முடியாது, எதையும் பண்ண முடியாது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேது. எவனையும் ஹீரோவாக பார்க்குறேன், அவனெல்லாம் ஹீரோவாக மதிக்கும் போது உண்மையிலேயே உன் உயிரை காக்கிறவன் யாரு? ஏதோ ஒரு போலீஸ்காரன் தான். அதனால யாரும் தெரிஞ்ச போலீஸ்காரனாக அவசியம் கிடையாது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரே ரூட்டில் தானே ஆஃபீஸ் போவீங்க. ஒரு நாள் ஒரு ரூட்டில் போறீங்களா? அப்படி போனால் நீங்கள் போகிற இடம் வேற மாதிரி அர்த்தம். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒரே ரூட்டில் போகும்போது அங்கே தெரிஞ்ச போலீஸோ தெரியாத போலீஸோ சும்மா இறக்கி குட் மார்னிங் சார், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார் சும்மா சொல்லி பாரு. ஃபர்ஸ்ட் 2 நாள் அவர் டைட்டாக தான் மூஞ்சி வச்சுப்பாரு, 3ஆவது நாள் சிரிச்சிருவாரு. நான் இதை சொல்றேன், நீ சொல்றதால அவர் சிரிப்பாரு, அவர் சிரிக்கிறதால அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்மியாகும். அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணி கெஞ்சுறாங்க. புன்னகை ஒன்றே போதுமே படைத்தவன் உன்னை காணவே. இதை மற்ற ஊர்ல கரெக்டா பண்றாங்க. அப்படியே குருஜி செக்யூரிட்டி பார்த்தா நாங்கள் சிரிக்கணுமா? அவங்களுக்கு அந்த டென்ஷன் குறையுமா? கண்டிப்பா குறையுமா? மற்ற எல்லாருக்கும் அடுத்து என்ன ஆகும்னு தெரியும், போலீஸ்காரங்களை மட்டும் அடுத்து என்ன ஆகுனே தெரியாது. நான் நாளைக்கு திருட போறேன் சொல்லிட்டா திருடுவான். இப்போ இந்த வண்டி இடிக்க போறேன் பார்த்துனே இருங்க, போலீஸ் டக்குன்னு இடிப்பானே கிடையாது. அதனால நான் ரிக்வஸ்ட் பண்றேன், அதுக்குன்னு ரெஸ்பெக்ட் பண்ணி செல்லாம் வச்சு சல்யூட் சார் அப்படிலாம் சொல்ல அவங்கள பார்த்தா இன்சல்ட் பண்ணி பேசுறத குறைங்க. அவங்கள பார்க்கும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம ஊர்ல மட்டும்தான் மனசாட்சியே இல்லாமல் எதுக்கோ ஹியூமன் ரைட்ஸ் வருது. ஏர்போர்ட்ல தும்பனா அது எப்படி தும்பும் போது நீங்க கவர் என்னென்னோ பண்றான். அவங்க ஒரு வாட்டியும் அந்த கண்ணாடி இறக்கி ஊதுன்றான், நீ அவனை கேலி பண்ற. நீ குடிக்காம கூட போயிருக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கலாமா என் குழந்தைங்களுக்காக? குடிக்காம கூட போயிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மனசாட்சியோட திங்க் பண்ணிப்பாரு. ஒருத்தர் 2 பேர் ஊதுற வாயா கேட்குறாங்க, எவ்வளோ பேர் நாத்தத்தை அவங்க பாவம் கிட்ட வந்து பார்க்கணும். அவ்வளோ இருந்தும் அவங்க காமா தானே இருக்காங்க. உலகத்திலே யாருமே குடிச்சியான்னு வாயை மோந்து பார்த்து செக் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸ்க்கு நம்ம ஊரில் மட்டும்தான். அதையும் அந்த குழந்தைங்க அழகாக செய்யுது. அதனால் நீ கடவுளை மதிக்காமல் போ. நாளைக்கு திருட வந்தானா கடவுள்கிட்டே போய் நிற்ப, போலீஸ்கிட்ட தானே போய் நிற்கிறேன். அதனால் அதுக்காக அவங்களுக்கு சிலைலாம் வச்சு கும்பிடுன்னு சொல்லலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போலீஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது போலீஸாக இருக்கலாம், இல்லை இனிமேல் போலீஸாக வரலாம். அதனால் போலீஸ் இமீடியட்டாக மிலிட்ரிக்கு நீ டெய்லி ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது, நேவிக்கு பண்ண முடியாது, ஏர்ஃபோர்ஸ் பண்ண அவங்களையும் சல்யூட் பண்ணணும் வேற. ஆனால் உன் கண்ணெதிரிக்கே உனக்கு அவன் பேரே காவலன் தானே, ஏன் அவ்வளோ டஃப்பாக வச்சுக்கிறேன்? அதனால் இன்னைக்கு வந்தவங்க மட்டும் மாறி பாருங்களேன். இது எப்படி, ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த நியூ இயருக்கு நான் இன்னிலேருந்து ட்ரை பண்ண போகிறேன். எந்த போலீஸை பார்த்தாலும் சிரிக்கிறேன். அவர் கடுப்பாக பேச நான் சிரிச்சுனே பேசுகிறேன். சார் குட் மார்னிங் சார், ஹேவ் a குட் டே சார், சாப்பிட்றீங்களா சார், தண்ணி குடிக்கிறீங்களா சார், நீ ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுறியா, அவரை பார்த்தியா, டக்குன்னு சார் ஒரு பீஸா எக்ஸ்ட்ரா இருக்குது கேட்டு பாரு, வேணாமான்டுவார். உனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஜோக்கிங் ஆன் இட். அதனால் எது எப்படியோமா, நம்மளை காக்கிறவன் கடவுள்னா நம்மளுக்கு காவலாக இருக்கவன் கடவுள் நம்புறியோ இல்லையோ, ஆனால் அவன் கடமையாகவே அதை செஞ்சால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அநியாயத்துக்கு உடம்பைய வருத்தின்னு கம்மி சம்பளத்தில் டூ மச்சா மதிப்பே இல்லாதவனுக்கெல்லாம் மரியாதையாக நிற்க வேண்டிய ஒரே பொழப்பும் அவங்களுக்கு தான். அவங்கள நீங்கள் மதிங்கன்னு கெஞ்சுறேன், அவ்வளோதான்.